வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நம்ம இப்போ இந்த வீடியோ வெளியாற இந்த டைம்ல என்டிஏ உடைய சீட் ஷேரிங், எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன சீட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஒஃபிஷியலாகவே நியூஸ் வெளியே வந்தாச்சு. பிஜேபிக்கு 27, பாட்டாளி மக்கள் கட்சி பாமகக்கு 18, அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு 11. அஃப்கோர்ஸ் மற்றதெல்லாம் இன்னும் விரைவில் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இதுக்கு உடனே பல பேர் என்னது இது, நாட்டாளுற கட்சி 27 தானா அப்படின்லாம் கேள்விகள் எழும்புது. ரொம்ப தெளிவா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே திரு அமித்ஷா அவர்கள் மேடையில இந்த கூட்டணி அறிவிச்ச போது சொன்னது, அதிமுக தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆக போறார், அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு, அவர் எப்படி என்ன முடிவு செய்யறாரோ அதன்படி பாஜக எங்களுடைய வேலைகளை அதற்கு ஏற்ப நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சு. திரு பியூஷ் கோயல்ஜி இதுக்காகவே டெல்லியிலேருந்து இன்னைக்கு எடப்பாடி ஐயாவோட பேசி we are very satisfied with 27 seats அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 3 மாசம் டிராமா பண்ணி அண்ணா தங்க அக்கா தம்பி எல்லாரும் டெல்லிக்கு போயிட்டு திரும்பி எனக்கு இவ்வளோ உனக்கு அவ்வளோ, எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், இதுல வேணும், அங்க வேணும், இப்படி வேணும், அப்புறம் நாங்க இந்த பக்கம் தாவுவோம் அந்த பக்கம் குதிப்போம், இதெல்லாம் சொல்லி டிராமா பண்ணிட்டு 28 சீட்டை வாங்கினதை விட சுமூகமா வாட் இஸ் ரியாலிட்டி அப்படிங்கறத புரிஞ்சு 2 கட்சி ஒரு பரஸ்பரத்தோட இந்த சீட் ஷேரிங் நடத்துறதுங்கிறது இஸ் a very mature way. அண்ட் என்டிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தா சீட் ஷேரிங் நடக்கும். ஏன்னா இந்த லெட்டர் பேட் கட்சி, நிஜமாவே தமிழ்நாட்டுல இந்த கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியாத கட்சி, இந்த மாதிரி அத்தனை கட்சி உள்ள போயிட்டு உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ, நீ என்ன நான் என்னன்னு சண்டை போட்டுக்கிட்டு, அதனால ரெகுலர் கூட்டணியில இருக்கிற சில முக்கியமான கட்சிகளுக்கு கோபம் அவங்க வருத்தத்தை தெரிவிச்சு இந்த மாதிரி கூத்தெல்லாம் என்டிஏல நடக்காது. எவ்ரிபடி இஸ் கிளியர். அதனாலதான் ரொம்ப அழகா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிருச்சு இந்த வேலை. 27, 18, 11 கிளியர். மற்றதெல்லாம் ஃபைனலைஸ் ஆயிக்கும். ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ இதை பத்தி இனிமே இந்த கும்பல் கத்த முடியாது. என்ன சீட் ஷேரிங் பண்ணிட்டீங்களா பண்ணலையா, நீங்க யாருக்கு அடிமை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அடுத்தடுத்து எந்தெந்த தொகுதி எந்தெந்த கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் ஒன் பை ஒன் இட் வில் ஸ்டார்ட் மூவிங் இன் ஃபுல் ஸ்பீட் இன் அ வெரி ஸ்மூத் ஃபேஷன். அதுதான் மெயின். மோர் தென் எனிதிங் இந்த அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல ஒரு கும்பல், அந்த மாதிரி இங்க நடக்காது. டெல்லியிலேருந்தே வரணும்னாலும் டெல்லியிலேருந்து வருவாங்க, பேச வேண்டியதை பேசிட்டு போவாங்களே தவிர்த்து திரும்பி போகும்போது ஒரு பொடி வச்சுட்டு ஒரு சூசகமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி போற தலைவர்கள் பாஜகவில் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே ரொம்ப ஓப்பன், இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், இட்ஸ் வெரி ஆனஸ்ட். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இததான் முதல்ல நம்ம பார்க்கணும். அப்புறமா இந்த திமுக கூட்டணியில இருந்த திரு வேல்முருகன் அவர்கள், இது ஒன் எக்ஸாம்பிள். அவர் கட்சிக்கும் டிவிகே தான் இனிஷியல். அவரோட டிவிகேக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த கூட்டணியை விட்டு விலகுறேன். ஏன்னா இது செல்லாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள், திஸ் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இவங்க ஜெயிக்க போறது இல்லைங்கிறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றதுதான், 4.5 ஆண்டுகளாக இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஹியூஜ். எல்லா பக்கமும் போராட்டம், எல்லா பக்கமும் பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன, இதுதான் சினாரியோ. அண்ட் அதிகாரிகள் தான் இந்த அரசை நடத்தி கொண்டு வருகிறார்கள். முதலமைச்சருக்கு பாதி விஷயங்கள் போய் நியூஸ் கூட ரீச் ஆகுறது இல்லைங்கிறது திரு வேல்முருகன் வச்சிருக்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கருத்து. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நான் எவ்வளவோ தடவை அவரை மீட் பண்ணி பல விஷயங்கள் பேசணும்னு ட்ரை பண்ணேன். அசம்பிளியில அவர் பேசும்பொழுது கூட அவர் பேசுறத இந்த ஸ்பீக்கர் திரு அப்பாவு அவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாரு, அவரை பேச விடாம அதை கொஞ்சம் பூசி முழுவ பார்ப்பாரு. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மை வாய்ஸ் வாஸ் நாட் ஹர்ட். ஒரு கூட்டணியில நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் பேசணும், பேசி அந்த குரலை கேட்டு அதுக்கேற்றாற் போல் அந்த அரசாங்கம் செயல்படணும். ஆனா இங்க அது நடக்கல. மை வாய்ஸ் வாஸ் சைலன்ஸ்ட் போத் இன் அண்ட் அவுட் சைட் அசம்பிளி அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால அவர் இந்த கூட்டணியை விட்டு விலகிட்டாரு. இதுதான் இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மை. இப்ப அவர் தைரியமா விலகிட்டாரு. கூட்டணி உள்ளே இருக்கிற பல பேருக்கு இந்த ஆதங்கம் இருக்கு.
இதை பத்தி பல ஆர்டிகல்ஸ் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சதுனால சில பிரஸ் பாவம் ஏதோ தைரியமா ஆர்டிகல்லாம் போடுறாங்க. அதையும் நான் பார்த்துக்கிட்டு வரேன். என்ன இட்ஸ் ஸ்டைஃப்லிங் அப்படின்னா எங்களால சுதந்திரமா செயல்பட முடியல, மூச்சு வாங்க முடியல. ஸ்டைஃப்லிங்னா அதான் மூச்சு அடைக்குதுன்னு அர்த்தம். லிட்ரலி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கூட்டணியில எதுவுமே இல்லை. அதனால கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு திமுகக்கு ஆதரவா செயல்படுவாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு பக்கம் கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை. பாவம், கஷ்டம்தான். இது பத்தாதுன்ட்டு ஒரு படம் வேற ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. அது ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆச்சு, இந்த கூடாரத்துக்கு ஒரு பயம் வந்திருக்கு பாருங்க. அந்த பயத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நான் எந்த படத்தை பத்தி சொல்றேன்னு உங்களுக்குலாம் கண்டிப்பா இந்நேரம் புரிஞ்சிருக்கும். துரந்தர் 2 இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி இட் பிகேம் அ பிளாக் பஸ்டர், வேர்ல்டு வைடு பிளாக் பஸ்டர். இத்தனைக்கும் அப்போ ரிலீஸ் ஆனது ஹிந்தியில மட்டும்தான். இப்போ என்ன, எல்லா லாங்குவேஜஸ்லயும் கொஞ்சம் தாமதமா ரிலீஸ் ஆனாலும் மற்ற லாங்குவேஜஸ்லயும் ரிலீஸ் ஆயிடுச்சு வித் சப்டைட்டில்ஸ். எல்லா வண்டவாளமும் வெளியே வருது. என்னன்ட்டு இந்த நாட்டுல சோல்ஜர்ஸ் அண்ட் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி எந்த அளவுக்கு பிஃபோர் 2014 வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆஃப்டர் 2014 எந்த அளவுக்கு அந்த வேலைகள் அவங்களால சுதந்திரமா பார்க்க முடிஞ்சது. படத்திலே வரும், இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங் அப்படின்னு வரும். அந்த டைமிங் 2014 அப்புறம் தான் ஃபார் தி இன்டெலிஜென்ஸ், ஃபார் தி RAW அண்ட் ஃபார் தி அவங்களே சொல்லுவாங்க unknown men who fight for the sake of this country's safety and security. அவங்களுக்குலாம் அந்த ஃப்ரீடம் கிடைச்சது 2014 அப்புறம் தான். இதுதான் கதையோட கரு. நான் உங்ககிட்ட ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் த ஸ்டோரி அண்ட் கிவ் யூ ஸ்பாய்லர்ஸ், பிகாஸ் கவசி பேர் படத்தை பார்த்துருப்பீங்க, பட் நிறைய பேர் பார்க்காதவங்களும் இருக்கலாம். இங்க அந்த அட்டாக் ஆஃப் டெரரை 2014 முன்னாடி ஹேண்டில் பண்றதுக்கு அந்த அவங்களுக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கும் ஏஜென்சிக்கும் அண்ட் தி சோல்ஜர்ஸுக்கும் இந்த அன்னோன் ஸ்பைஸுக்கும் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருந்துச்சு, 2014 அப்புறம் எந்த அளவுக்கு சுதந்திரம் டாக்கு 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 டாக்குன்னு ரியாக்ஷன்ஸ் எப்படி வந்ததுங்கிறதையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. நடந்ததை எப்படி நடந்துச்சோ அப்படி காமிச்சிருக்காங்க. இதை நீங்க ப்ராபகேண்டா நினைச்சீங்கன்னா இட் இஸ் அ ப்ராபகேண்டா ஃபார் இந்தியா. ஒரு இந்திய பிரஜையா பிறந்திருந்தா இதை பத்தி நினைச்சு நம்ம பெருமைப்படணும். அதை விட்டுட்டு ஒரு தரப்பா போகுது. என்ன ஒரு தரப்பு, அது என்ன ஒரு தரப்புன்னு கேட்டா சொல்ல தெரியல யாருக்கும். இப்ப கூட சமீபத்துல யாரோ இங்க ஏதோ பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களாம், தமிழ் துரந்தரை பேன் பண்ணுங்க. நீ ஏன் பேன் பண்ணணும், எதுக்கு பேன் பண்ணணும்? அவங்க என்ன தப்பா காமிச்சிட்டாங்க? திரு ஆதித்யதார் என்ன தப்பா காமிச்சிருக்காரு? இருக்கிறது இருக்கிறபடி, அதுவும் என்ன மாதிரி பிக்சரைசேஷன், என்ன மாதிரி நடிப்பு ஒத்தொத்தரும். அது ரன்வீர் சிங்கா இருக்கட்டும், மாதவன்ஜியா இருக்கட்டும், ராகேஷ் பேடியா இருக்கட்டும், இல்ல சாரா அர்ஜுனா இருக்கட்டும், இல்ல அர்ஜுன் ராம்பாலா இருக்கட்டும், இல்ல சஞ்சய் தத்தா இருக்கட்டும், மை காட், இல்ல ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்ல வர நடிகர்களா இருக்கட்டும், ஒரு சீன்ல வர நடிகரா இருக்கட்டும், என்ன நடிப்பு, என்ன பிக்சரைசேஷன், என்ன மியூசிக் பை சாஸ்வந்த் சச்தேவ். மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆதித்யதார், ஹேட்ஸ் ஆஃப். ஐ மீன் சல்யூட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு இந்தியனா பிறந்த யாரா இருந்தாலும் இந்த படத்தை பார்க்க வேண்டியது அவங்க செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இந்த அளவுக்கு நம்ம நாட்டோட ராணுவம், நம்ம நாட்டோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், நம்ம நாட்டோட அந்த முகம் தெரியாத அந்த those soldiers எந்த அளவுக்கு they work to keep us safe at night அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். From the first part up to now, and சில decisions, அந்த tough decisions that were taken by our honorable Prime Minister Narendra Modi ji, especially demonetization. இத பத்திலாம் உண்மை என்ன, ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் தயவு செய்து போய் துரந்தர் 2 பாருங்க. இது ப்ராபகேண்டா படம் கிடையாது. நடந்த உண்மையை எப்படி நடந்துச்சோ அப்படிதான் காமிச்சிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா IC-814 ஹைஜாக் ஆன டைம்ல பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள், அதுக்கப்புறமா இந்த துரந்தர் 2லயே ரொம்ப பியூட்டிஃபுல் ட்விஸ்ட், ஒரு ஸ்பை பாகிஸ்தான் உள்ள 45 வருஷம் முன்னாடியே போயிருப்பாரு, அங்க இருக்கிற அரசியல்ல போய் கலந்துப்பாரு. அப்ப 45 வருஷம் முன்னாடி அவர் அமைச்சிருக்காங்கன்னா அது அமைச்சது யாரு? இந்திரா காந்தியா தானே இருந்திருக்கணும். அந்த கவர்மெண்ட் தானே, காங்கிரஸ் தானே, அப்போ பிஜேபி கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ 2014 அப்புறம் எப்படி the number of terror attacks குறைஞ்சுக்கிட்டே வருது. அட்டாக்கே நடக்கலன்னு நான் சொல்லல,
எனக்கும் தெரியும் புல்வாமால என்ன நடந்துச்சு, காஷ்மீர்ல என்ன நடந்துச்சு, அது தட் இஸ் அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த 26+ இந்தியர்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கும் தெரியும். பட் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் டெரர் அட்டாக்ஸ் 2014க்கு முன்னாடி 2014க்கு அப்புறம். ஆனா இந்த படத்தை பத்தி இங்க இருக்கிற ஒரு டைரக்டர், he calls himself a director, he calls himself a creative person, அவர் சொல்றாரு இது ப்ராபகேண்டா படம், ஆனா இந்த மாதிரி படங்கள் தானே இப்போ எடுக்கிறது ஃபேஷனா போச்சு. நம்பி நாராயணன் அவர்களை பத்தி தப்பா தரக்குறைவா பேசிட்டு அவரை பத்திலாம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? திரு அமீர் அவர்கள் சொல்றாரு. நான் இதுக்குள்ள மதத்தையே கொண்டு வரல. அமீர் அவர்கள் இந்திய பிரஜை தானே. அப்ப எப்படி நீங்க ஒரு ஹைலி டெக்கரேட்டட் ஐகான் நம்பி நாராயணன், இஸ் அ சயின்டிஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ், அவருக்கு நடந்த அநியாயத்தை பத்தி படம் எடுத்தாரு மாதவன்ஜி, அதை பத்தி எப்படி நீங்க இவ்வளோ தரக்குறைவா பேசுறீங்க? அப்ப நீங்க இந்திய பிரஜை இல்லையா? எனக்கு புரியல. உங்க மேல அத்தனை அலிகேஷன் இருக்கு, ட்ரக் டிராபிகிங் பத்தி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அதை பத்தி எல்லாம் விளக்கங்கள் கொடுக்க தெரியல. திரு நம்பி நாராயணன் அவர்களை பத்தி தப்பா பேசிட்டு ஓ இதுதான் இப்ப ஃபேஷனா போச்சு. என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பர்சன் ஃப்ரம் தி இந்தியன் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி நீங்க எப்படி இப்படி பேசலாம்? ரெண்டாவது, such a highly decorated இந்தியன் ஐகான் திரு நம்பி நாராயணனை பத்தி நீங்க எப்படி இப்படி பேசலாம்? மூணாவது, உங்க மேலேயே இத்தனை அலிகேஷன்ஸ் இருக்கு, அதுவும் நாட் சாதாரண அலிகேஷன் இல்ல, ட்ரக் டிராபிகிங், இந்த கஞ்சா இந்த போதைப் பொருள் புழக்கத்தினால தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்குங்கிறத தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்க பேர் அடிபட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து பேசியிருக்க வேண்டாமா? ரொம்ப 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 தப்பு சார். நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீங்க இதை பேசினதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். என்னால நீங்க கேட்கணும்னு தான் சொல்ல முடியும். கேட்கறீங்களோ கேட்கலையோ அது உங்க இஷ்டம் தான். ஆனா ஒரு இந்திய பிரஜையா இருந்துகிட்டு இந்திய நாட்டை பத்தி, இந்திய நாட்டோடைய ஐகான்ஸை பத்தி இப்படி தப்பா பேசுறதுங்கிறது just cannot be accepted. ஒரு தடவை இந்த மாதிரி பேசிட்டு அது நான் ஏதோ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டி கழிச்சு போனா that cannot be accepted. No. அது பீப்புள் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்த படத்துக்கு என்ன மாதிரி ரிசப்ஷன் கிடைக்குதுன்னு என் கண்ணால நான் பார்த்துட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வரேன். நான் ஒன்றும் படத்தை பார்க்காம இங்க பேசல. ஸோ இது எல்லாம் நடக்கும். இன்னும் ஒரு மாசம், எண்ணி ஒரு மாசம், ஏப்ரல் 23, அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி ரிசல்ட். திரு பியூஷ் கோயல் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார்? ஐ ஜஸ்ட் மெட் த ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னாரு. இதுதான் நடக்க போகுது. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான், அது எப்படி சொல்றாரோ, பழனிசாமி என்னும் நான் சொல்றாரோ, எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சொல்றாரோ, ஆனா அதுதான் நடக்க போகுது. அதை நீங்கெல்லாம் பார்க்க தான் போறீங்க. அதுக்கப்புறமா லா அண்ட் ஆர்டர் எப்படி திருப்பி அம்மா ஆண்டுகிட்டு இருந்த காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு எப்படி திருப்பி சரியாக போகுதுங்கிறதையும் பார்க்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி லூஸ் டாக் விடுறவங்க எல்லாம் ப்ளீஸ் வாட்ச் அவுட். ஏன்னா உங்களை எடப்பாடி பழனிசாமி ஐயா கண்டிப்பா பார்ப்பாரு. அதை விட எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.